தருமபுரி மாவட்டம் அரியகுளம் பகுதியில் பாலைவனத்தில் விளையும் பேரீச்சையை விளைவித்து விவசாயி ஒருவர் தற்போது அறுவடை பணியை துவக்கியுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பருவமழை போதிய அளவில் பெய்யவில்லை. இதனால் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பிற்கு ஆளாகினர். இந்நிலையில் அரியகுளத்தை சேர்ந்த நிஜாமுதீன் என்ற விவசாயி கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரேபிய நாட்டிலிருந்து பேரீச்சை நாற்றுகளை வாங்கி வந்து சாகுபடி செய்துள்ளார். தற்போது இந்த பேரீச்சை மரங்களில் பழங்கள் பழுத்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. உள்ளூர் சிறு வியாபாரிகள் சில்லறை விற்பனைக்கு வாங்கி செல்வதால் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. இதுகுறித்து நிஜாமுதீன் கூறுகையில், அரேபிய நாட்டில் வேலை செய்தபோது ஏற்பட்ட விவசாயம் மீதான ஆர்வத்தால் பேரீச்சை நர்சரி பண்ணைக்கு சென்று வளர்க்கும் முறைகள் குறித்து பயிற்சி எடுத்துக் கொண்டதாகவும், அங்கிருந்து 250 பேரீச்சை கன்றுகள் வாங்கி வந்து 11 ஏக்கரில் பேரீச்சை பண்ணையாக மாற்றியதாகவும் கூறினார். இங்கு 34 வகையான பேரீச்சை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் 150 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை ரகத்திற்கு ஏற்ப தோட்டத்தில் விற்பனை செய்யப்படுவதாக கூறினார். வறட்சியால் விவசாயத்தை இழந்து தவிக்கும் விவசாயிகளுக்கு பேரீச்சை விவசாயம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சங்ககிரியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் அதிகாரிகளிடம் மக்கள் ஆர்வமுடன் மனு அளித்து சென்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சி குப்பனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இம்முகாமை சங்ககிரி கோட்டாட்சித் தலைவர் லோகநாயகி தலைமை வகித்து தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு தேவண்ண கவுண்டனூர், சின்னா கவுண்டனூர், ஒலக்க சின்னானூர், மொத்தையனூர் உள்ளிட்ட கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து பட்டாவில் பெயர் மாற்றம், நில அளவீடு, வாரிசு, இருப்பிடம் சான்று, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட 225 மனுக்கள் பெறப்பட்டது. இதில் அரசு துறை அதிகாரிகள், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர், தேவண்ண கவுண்டனூர் ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாசின் பிறந்த நாளை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாற்றுத்திறனாளி மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாசின் 86வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மயிலாடுதுறை அன்பகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு உணவு பரிமாறினார். இந்நிகழ்வில் தஞ்சை மண்டல பொறுப்பாளர், மாநில செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் சாக்கடை கழிவுகளை கையுறை மற்றும் காலுறையின்றி துப்புரவு பணியாளர்கள் சுத்தம் செய்யும் நிலை உள்ளதால் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நகராட்சி. 30 வார்டுகளை கொண்ட நகராட்சியில் துப்புரவு பணிகளை மேற்கொள்வதற்காக நிரந்தர மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் 120 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் பெரியகுளம் நகராட்சியின் வடகரை வைத்தியநாதபுரம் செல்லும் சாலையில் உள்ள சாக்கடையில் குப்பைகளை அகற்றும் பணியை மேற்கொண்ட துப்புரவு பணியாளர்கள் கையுறைகள் அணியாமலும் காலுறை அணியாமலும் சாக்கடையில் தேங்கியிருந்த கழிவுகளை வெறும் கைகளால் சுத்தம் செய்யும் நிலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நகராட்சியில் தூய்மைப் பணியில் ஈடுபடும் துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை உள்ளிட்ட உரிய உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதோடு துப்புரவு பணியாளர்கள் சுகாதாரமான முறையில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளி செல்ல பேருந்து வசதி வேண்டி தமிழக அரசுக்கு பள்ளி மாணவ மாணவிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டத்தில் அமைந்துள்ளது வில்லிப்பாளையம், ஜங்கமநாயக்கம்பட்டி, சுங்கக்காரன்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள். இந்த கிராமங்கள் பரமத்தியிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரமும், நாமக்கல் பிரதான சாலையிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இந்த கிராமங்களில் உள்ள பள்ளி செல்லும் மாணவர்கள் பரமத்தி மேல்நிலைப்பள்ளி மற்றும் எர்ணாபுரம் மேல்நிலைப் பள்ளிகளில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் படிக்கும் சுமார் 80 மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல அரசு பேருந்து வசதி இல்லாமல் உரிய நேரத்தில் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. இதனால் ஏழை எளிய மாணவர்கள் பள்ளி சென்று வர காலை மாலை என இருவேளையும்
பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பள்ளி மாணவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அரக்கோணத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையின் இருபுறமும் உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சோளிங்கர் ரயில்வே மேம்பாலத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரம் வரை சாலையின் இருபுறமும் உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் அரக்கோணம் கோட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக அரக்கோணம் அடுத்த கும்பினிப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வீடு மற்றும் கடைகள் கட்டியுள்ளனர். இதனால் வீடு மற்றும் கடைகளுக்கு முன்பாக உள்ள தற்காலிக ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகற்றி வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மின்கட்டணத்தை திரும்பப் பெறக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் டோல்கேட் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவொற்றியூர், ராயபுரம், ஆர்கே நகர் பகுதிகள் சார்பில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பகுதி செயலாளர் கதிர்வேல் தலைமையில் மாநில குழு உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன், தமிழக அரசு விதித்துள்ள மின்கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும், கார்ப்பரேஷன் சார்பாக விதிக்கப்படும் அதிகப்படியான வரி சுமை பொதுமக்களை பாதிப்பதாகவும், ஆளும் கட்சி இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பந்தலூர் பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் பந்தலூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளதால் மின்கட்டண உயர்வுக்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளது. இந்நிலையில் மின்கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருந்தது. அதன்படி சிதம்பரம் காந்தி சிலை அருகில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டையைச் சேர்ந்த 13 மீனவர்களுக்கு வரும் 29ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம், ஜெகதாப்பட்டினம் பகுதி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 விசைப்படகையும் அதிலிருந்த 13 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். பின்னர் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். பின்னர் வழக்கை விசாரித்த நீதிபதி வரும் 25ஆம் தேதி வரை சிறை காவலில் வைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட அவர்கள் இன்று மீண்டும் ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி மீண்டும் 29ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவம் சிறையில் அடைக்கப்பட்ட மீனவர்களின் உறவினர் மத்தியில் மிகுந்த கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.